ஆர்எஸ்எஸ் பெருவுடை ஃபார்ம் சேலம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. கோழி வளர்ப்பவர்கள் கட்டாயம் வளர்க்க வேண்டிய மூலிகை செடி மணத்தக்காளி கீரை, துளசி, குப்பைமேனி. முதல் மணத்தக்காளி கீரை. மணத்தக்காளி கீரை கோழிகளுக்கு கொடுக்கும் முறை: வாரம் ஒரு முறை மணத்தக்காளி கீரையை கோழிக்கு கொடுக்க வேண்டும். மணத்தக்காளியில் உள்ள பயன்கள் என்னென்ன? சளி மற்றும் சுவாச பிரச்சனைகள். கோழிகளுக்கு ஏற்படும் சளி, சுவாச பிரச்சனை மணத்தக்காளி கீரையில் ஒரு மருத்துவ குணமாக உள்ளது. மற்றும் செரிமானம். மணத்தக்காளி பழங்கள் மற்றும் கீரையில் கோழிகளுக்கு செரிமானத்தன்மையை சீராக்கி குடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ளும். குடல் புண் ஆற்றும். குடல் புண்களை ஆற்றும் பண்பு மணத்தக்காளி கீரைக்கு மற்றும் பழங்களுக்கு உள்ளது. 2. குப்பைமேனி கீரை. இது கீரை குப்பைகளில் அதிகப்படியாக வளரக்கூடிய ஒரு கீரைதான் குப்பைமேனி கீரை. இந்த கீரையின் பயன்கள் என்னென்ன? எப்படியெல்லாம் பயன்படுத்தணும்? தேவையான பொருட்கள்: ஓர் கைப்பிடி குப்பைமேனியை எடுத்துக்கிட்டு 1 டீஸ்பூன் மிளகு, 2 டீஸ்பூன் துளசி இலை, 2 டீஸ்பூன் கற்பூரவள்ளி. இது எப்படி தயாரிக்கணும்னா, இந்த இலைகளை ஒன்றாக சேர்த்து நல்லா அரைத்து கூழ் மாதிரி பண்ணிக்கோங்க. உணவில் போடுவதில் அரைத்து இந்த கலவையை கோழிகளுக்கு உணவு அளிக்கலாம். அரிசியில் நல்லா கலந்து கொடுக்கலாம். கம்பு கொடுத்தீங்கன்னா கம்புலையும் நல்லா கலந்து கொடுக்கலாம். கூடுதல் குறிப்பு: சளி மட்டுமல்லாமல் கோழிகளுக்கு வெள்ளை கழிச்சல் போன்ற வேறு எந்த ஒரு நோய் இருந்தாலும் இதுடன் கொஞ்சம் கீழே நெல்லியும் மற்றும் பூண்டும் சேர்த்து கொடுத்தா கோழிக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். 3. துளசி இலை. துளசி இலையில் இயற்கையாகவே ஆக்சிஜன் காற்றோட்டம் உள்ளதால் கோழிகளுக்கு சுவாச பிரச்சனையில் இருந்து காப்பாற்றும் ஒரு இலையாக காணப்படுகிறது துளசி இலை. இந்த துளசி இலை சாந்தோஸ்பியல் என்னும் வேதிப்பொருள் உள்ளதால் கோழிகள் போடும் முட்டைக்கு உதவியாக உள்ளது. இந்த துளசியின் மூலம் கோழிகள் சளி பிரச்சனையிலிருந்து காப்பாற்றிக் கொள்ளவும் இது உதவுகிறது. கோழிகளுக்கு சளி பிடிக்கும் போது கொஞ்சம் மிளகு, துளசி, கற்பூரவள்ளி இலைகளுடன் சேர்த்து அரைத்து உணவாக கொடுக்கலாம். இந்த இயற்கை கலவை அரிசியிலும் கம்பிலும் கலந்தும் கொடுக்கலாம். புதிதாக துளசி இலையை உங்கள் கோழிகளுக்கு உணவாக கொடுக்கலாம். முட்டையிடும் கோழிகளின் உணவில் 1 கிலோ 15 முதல் 30 கிராம் துளசி இலைகளை சேர்ப்பது நன்மையை பயணிக்கும். கோடை காலத்தில் கோழிகளுக்கு புதிய துளசி இலை தொடர்ந்து கொடுப்பது நல்லது. மற்றொரு முறை: நன்கு கொதிக்க வைத்து கோழிகளுக்கு ஆற வைத்த பின்பு மூலிகை தண்ணீராகவும் கோழிகளுக்கு கொடுக்கலாம். இந்த மூலிகை தண்ணீரை பெரிய கோழி முதல் சிறிய கோழி குஞ்சு வரை அனைத்து கோழிகளும் குடிக்கும் ஒரு மூலிகை தண்ணீர் ஆகும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.